ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். நீங்களும் சூப்பராக இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வ்ளாகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சண்டே ஃபுல் டே ரொட்டீன் தான். புதுசாக என்னோட வீடியோ பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே வந்துட்டு 6 மணிக்கு தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக தான் எழுந்திக்கணும்னு நான் நினச்சேன். பட் சண்டேனவே கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். பட் இருந்தாலுமே அவர் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னார். அதனால் 6 மணிக்கெலாம் எழுந்திச்சிட்டோம். காலையில் ஏந்திச்சதுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு கிச்சனில் இருக்கிற ஜன்னலெல்லாம் திறந்து விட்டேன். நான் ஜன்னல் வந்துட்டு இந்த பக்கம் எப்பயுமே திறக்கவே மாட்டேன். எப்பயோ ஒரு டைம் மட்டும்தான் திறப்பேன். ஜன்னலே திறக்க மாட்டேன். அது ஏன்னே தெரியல. எனக்கு அந்த ஜன்னல் திறந்துட்டு சமைக்கணும்னா பிடிக்கவே மாட்டேது இந்த பக்கம். அதனால ஜன்னல் திறக்கலன்னா என்னன்ட்டு எக்ஸார் ஃபேன் போட்டு தான் சமைப்பேன். முக்கியமாக எனக்கு அந்த பக்கம் யாராவது வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டே இருப்பாங்களா, அது எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டாக ஆகும் காலையில். நானே வீட்டில் அதிகமாக பேசினா எனக்கு பிடிக்காது. பட் இருந்தாலுமே அங்கே வந்து தோணுன்னு யாராவது பேசிகிட்டே இருப்பாங்க. அது நம்ம காதில் விழுந்துகிட்டே இருக்கலாம். அதனால் திறக்க மாட்டேன். லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஜீரக தண்ணி தான் வைக்கலான்னு நினச்சேன். ஏன்னா ஜீரக தண்ணி குடித்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பட் எல்லா விஷயமும் தெரியும். பட் எதையுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். இன்றைக்காவது அதாவது ஒரு நல்ல வேலை செய்யலான்ட்டு காலையிலே தண்ணி காய வச்சுட்டு ஜீரகம் கொஞ்சமாக தான் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கொதிச்சதுமே அந்த தண்ணி வந்துட்டு அந்த பாட்டில் ரொம்ப நாளாக மேலே வச்சுருந்தேன். அதை எடுத்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றி வச்சுட்டேன். சூடாக கொதிக்கிற தண்ணி அப்படியே ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி வைக்கும் போதே எனக்கு ஒன்று நினச்சேன். எனக்கு யாருமே எடுத்து அப்படியே குடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு மட்டும்தான் அது காய வச்சு யாரும் குடிக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அது பாட்டில் தண்ணி ரொட்டி வச்சு யாராவது எடுத்து குடிச்சிடுவாங்கன்னு ஒரு பயத்தில் இருந்தேன். அப்படியே கொஞ்சம் பாலாடை இருந்துச்சு, அதையுமே எடுத்து வச்சுருந்தேன். நான் ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே கொஞ்சம் பாலாடை எடுத்து வச்சுருந்தேன்னா அது கூட இது எடுத்து வைக்கலான்ட்டு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் சேரணும். நெய் காய்ச்சலான்னு பார்த்தாக்கா கொஞ்சமாக தான் இருக்குது. சரி இன்னும் ஒரு 10 நாள் பாலாடெல்லாம் எடுத்து வச்சாக்கா கொஞ்சம் அதிகமாகவும் நெய் காய்ச்சினா எப்படியும் ஒரு 10 நாள் விளக்கேற்றதுக்கு ஆகும் சாமிக்கு அப்படின்னு நினச்சிட்டு நானுமே எடுத்து வச்சுட்டு கண்ணுக்குட்டி வெளியவே இருந்துச்சு. அது பிடிச்சி காட்டில் கட்டலான்ட்டு எடுத்துகிட்டு போய் கட்டிட்டு அதுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி செஞ்சு சில்லி தான் செய்ய போகிறோம். ஏன்னா காலையிலே மட்டன் எடுக்க சொன்னேன். இல்லை வேணாம் என்னால் முடியாது காசு இல்லை அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரே போய் சிக்கன் வெட்டிட்டு வந்தார் கடையில். ரிட்டன் கொடுத்துட்டு சாப்பிடாமே தான் காலையில் வேலைக்கு கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் பொறுமையாக தான் 3 பேர் தான் நாங்கள். அதனால் பொறுமையாக செஞ்சுக்கலான்ட்டு எல்லாமே கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தான் இன்றைக்கி சமைச்சு முடிச்சது. நான் அப்படியே கடைக்கு போயிட்டு வந்தேன். ஏன்னா புதினா மல்லித்தலை வீட்டில் இருந்தில்ல, அதனால் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் எல்லாமே தண்ணியில் போட்டு வச்சுட்டு நல்லா க்ளீனாக அலசிட்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த வெங்காயம் கட் பண்ணும்போது மட்டும்தான் அது ஏன் இதில் கண்ணு பயங்கரமாக இருக்குது. கண்ணு திறக்கவே முடியதில்லை சுத்தமாக. சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, எல்லா டிப்ஸும் நான் ஃபாலோ பண்ணுவேன். பட் எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகாது. அந்த வெங்காய விஷயத்தில் மட்டும் எந்த ஒரு டிப்ஸுமே எனக்கு வேலைக்கே ஆகிறதில்ல. போயிட்டு வந்ததுமே ஃபஸ்ட் வந்து ஒரு சின்னதாக பேஸ்ட் வேக் தான் போட்டேன். சந்தனம், மஞ்சள் தூள், தயிர் இது மிக்ஸ் பண்ணி போட்டேன். கொஞ்சமாவது கலர் ஆக மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆசை தான். எங்கேருந்து கலர் ஆக போகிறோம். ஏதாவது டிப்ஸு ஃபாலோ பண்ணால் டெய்லி பண்ணால் ஓரளவுக்கு கலர் வரும்னு நினைக்கிறேன். பட் நான் தான் ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் செய்வேன். பட் இன்னும் 2 நாள் விட்டுருவேன். அப்படி எதுவுமே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண மாட்டேன். பிரியாணிக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தாளிப்புக்கு ஹோல் ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிட்டு இருந்தேன். எப்பவுமே தாளிக்கும் போது ஃபஸ்ட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தாளிச்சிட்டு தான் போடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹோல் ஸ்பைசஸ் போட்டதுமே இஞ்சி மல்லித்தலை புதினா தலை போட்டு நல்லாவே இது பண்ணேன். அது ஏதோ வாசம் ஏதோ ஒரு மாதிரி வந்துச்சு. எனக்கு பிடிக்கவே இல்லை இன்றைக்கி பிரியாணி. அது ஏன்னே தெரியல, நல்லாவே வரல. எல்லாமே தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு தாளிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் எல்லாம் 5 நிமிஷம் கேப் போட்டு தான் நான் தாளிப்பேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பிரியாணிக்கு பிரியாணி மசாலா போடவே மாட்டேன். கொஞ்சம் கரம் மசாலா, சில்லி பவுட்ரு, மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அந்த சிக்கன் வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, அரிசி கழுவி போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணாக்கா பிரியாணி சூப்பராக இருக்கும். ஆனால் அது டேஸ்ட் ஓரளவுக்கு ஓகே தான் இருக்கும் இருந்துச்சு. பட் அந்த ஸ்மெல்லு தான் எனக்கு பிடிக்கல. ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல்லு இருந்துச்சு. தாளிச்சு விட்டு அரிசி கழுவி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரியாணி செய்யும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வரும். எனக்கு வந்துட்டு 2 அக்கா ஒரு அண்ணன். 2வது அக்கா வீட்டுக்காரர் வந்துட்டு எங்கள் மாமா. அவர்கிட்ட நான் எப்போயாவது பிரியாணி கேட்டேனாக்கா அவ்வளோ ஒரு அருமையாக செய்வார். அது இப்படி தான் டேஸ்ட் கொண்டு வருவார்னு எனக்கு தெரியாது. அவர் பிரியாணி செஞ்சு அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் சாப்பிடுவே. ஆனால் அவர் வந்துட்டு நம்ம கூட இல்லை, இறந்து போய் 3 வருஷம் ஆச்சு. பட் ஹார்ட் அட்டாக்கில் தான் இருந்தார். பட் அவர் இருக்கும்போது எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் அவர் இல்லாதப்போ தான் எனக்கு அவரோட மதிப்பே தெரிஞ்சது. கண்டிப்பாக எல்லாருமே அவ்வளோதான். ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்குன்னா அதோட வேல்யூ நம்மளுக்கு சுத்தமாக தெரியறதில்ல. அது இல்லாதப்போ தான் நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். அது நம்மளுக்கு மறுபடியும் கிடைக்காதா அப்படின்ட்டு. அப்படி தான் நானுமே நினைக்கிறேன். இப்போ எங்கள் மாமா விஷயத்தில் அப்பா இறந்து 4 மாதத்துக்கே மாமாவும் இறந்துட்டார். எங்கள் குடும்பத்திலே பெரிய கஷ்டம்னா இது ஒன்று மட்டும்தாங்க. ஒரே வருஷத்தில் 2 பேரும் எங்களை விட்டு போயிட்டாங்க.
இதுதான் என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். என்னோடய பிரச்சனை பேசிக்கிட்டே இருந்தால் வருஷம் 365 நாளும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால் அந்த பிரச்சனை அப்படியே விட்டுல குக்கர் மூடி போட்டு விசில் வரத்துக்காக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கழுவுறதுக்கு பாத்திரம்லாம் இருந்துச்சு, கவுண்டர் டாப் மேலே எல்லாமே எடுத்து கழுவுறதுக்கு போட்டாச்சு. நான் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே நினைப்பேன், இப்போ வந்துட்டு பாத்திரம் அதிகமாக நம்ம போடக்கூடாது, போடாமல் கொஞ்சமாக பாத்திரத்தில் சமைச்சு முடிச்சுட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். பட் இருந்தாலுமே சமைச்சு முடியாதவங்களுக்கு அந்த சிங்கிள் பார்த்திங்கன்னா பாத்திரம் வரிச்சியாக கிடக்கும். அது எப்படி வரும், ஏன் வரும்னே தெரியாது. இத்தனைக்கும் நான் ஒண்டி தான் சமைப்பேன், ஒண்டி தான் எல்லா பொருளும் எடுத்து யூஸ் பண்ணுவேன். இருந்தாலுமே அந்த சிங்க்கு பறிச்சாவே பாத்திரம் வந்துடும். லைட்டாக கவுண்டர் டப்பெல்லாம் துடைச்சி விட்டு அதுக்கப்புறம் பாத்திரங்கள் நின்னாச்சு. அது இல்லாமல் தம்பி வேறு அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே தான் கண்டுக்காமல் நான் பாட்டில் சீக்கிரமாக பாத்திரம் கழுவிட்டு வெளியே வரலான்ட்டு கழுவிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபேஸ் பேக் போட்டு இது காஞ்சி இருந்துச்சு, அதை அப்படியே வாஷ் பண்ணிக்கலான்ட்டு வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா இது ஏதாவது பேஸ்ட்டில் அப்ளை பண்ணாதான் அந்த சிந்தரமுக்கு பேய் முறையே தெரியும் எனக்கு. சும்மா பார்த்தாலுமே அப்படி தான் தெரியும். பட் இருந்தால் ஏதாவது ஃபேஸ் பேக் போட்டாக்க இன்னும் அதிகமாக தெரியும். என்னை பார்த்து எனக்கே பயமாக இருக்கும். அதனால நான் கண்ணாடி அதிகமாக பார்க்கவே மாட்டேன் தனியாக இருக்கும்போது. பாத்திரம்லாம் கழுவி காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வீடெல்லாம் கூட்டணுமாச்சு, வீடெல்லாம் கூட்டாமல் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் போய்ட்டு பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்ரூம் எல்லாம் கூட்டி விட்டேன். அப்புறம் ஹாலில் வந்துட்டு பொம்மையெல்லாம் தூக்கி போட்டு வச்சுருந்தேன் நான் தம்பி, அதெல்லாமே எடுத்து வச்சு கூட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த வேலை செய்யும்போது இந்த பாட்டு கேட்க ரொம்பவே பிடிக்கும். அது இல்லாமல் இந்த குட்டி தம்பி டிவியில் ஏதாவது நான் பாட்டு போட்டு கேட்கலனாக்கா விடவே மாட்டான். அவனுக்கு பிடிச்ச பாட்டே போடணும். அது இல்லாமல் ஒரே பாட்டு ரிப்பீட்டடாக போட்டுக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு வேறு பாட்டு போட்டால் பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நான் பாட்டு கேட்குறத விட்டாச்சு, வீடு கூட்டி விட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணால் தான் வீடே அழகாக தெரியுது. க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டாக்க வீடே நம்மளாலே பார்க்க முடியறதில்ல. நம்மள எல்லாரும் எதுக்கு ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா இதெல்லாம் இப்போ தான் எனக்கு தெரியுது. இதெல்லாம் செய்யறதுனால தான் ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. குக்கர் விசில் அடங்குச்சு. அதுக்கப்புறம் மித்துக்குட்டியை அழுதுகிட்டேன் இந்த பசிக்கு, அதனால சாப்பாடு போட்டு எடுத்து கொடுத்துட்டேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆச்சு. வேறு சாப்பாடு சாப்பிடுனாக்கா சாப்பிடவே மாட்டேன். அந்த பிரியாணி தான் வேணும், பிரியாணி செஞ்ச அன்றைக்கி. அதனால் வெயிட் பண்ணி லேட் ஆகிடுச்சா, அதனால் போட்டு எடுத்துகிட்டு போய் ஊட்டுறதுக்கு உட்காந்தாச்சு. 2 பேருமே ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மேக்னேட் பண்ணலாம் சொல்லிட்டு ஜிஎஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதை போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்காவது நல்லா காரசாரமாக சாப்பிட்ணுன்ட்டு கொஞ்சம் சில்லி போட்டு சேர்த்தியே தான் போட்டேன். ஆனால் எப்படி வரும்னு தெரியாது. திந்து போய் 4 நாள் ஆச்சு. அதனால் அரிசி உரைக்கலான்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். 2 டம்ளரு நல்ல அரிசி, 2 டம்ளர் ஸ்டோர் அரிசி, 1 குட்டி டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் தான் நான் போடுவேன். 1 படிக்கான அளவு இது, 2 படிக்கான் தான் அதை அப்படியே மாற்றிக்கும். பட் இட்லி தோசைலாம் நல்லா சாஃப்டாகவே வருது. அந்தளவுக்கு ஹார்டாக வரதில்ல. என்றைக்காவது ஒரு நாள் மட்டும் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் ஹார்டாகும் எனக்கு இட்லி எல்லாம். அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையிலேயே அப்பா வந்துட்டு கோழி பொசுக்கும்போது ரத்தம் பிடிச்சி வைக்க சொன்னேன். மித்துக்குட்டிக்கு ரத்தம் பொரிச்சு கொடுத்தாக்கா ரொம்ப பிடிக்கும், நாட்டுக்கோழி ரத்தம். அதனால் பிடிச்சி வச்சுருந்தாரா, போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அது தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, வெங்காயம், வரமிளகா போட்டு தாளித்து விட்டு அதுக்கப்புறம் ரத்தத்தை நல்லா கரைச்சி அதில் ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணி வேகிறதுக்கு விடணும். தப்பால் எனக்கு இந்த ரத்த ஸ்மெல்லே ஆகவே ஆகாது. அது ஏன்னே தெரியல. இந்த நாட்டுக்கோழி இது சரி, இந்த ஆட்டு ரத்தமும் சரி, எதுவுமே நான் சாப்பிடவே மாட்டேன். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் மித்துக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்குன்றதுக்காக எல்லாமே அவனுக்காக செஞ்சு பழகிட்டேன். வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு அந்த கை வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி கவுச்சி அடிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அதனால நான் ரத்தத்தெல்லாம் தொடாமே இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன். ரத்த பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு அதே கடையில் நல்லா க்ளீனாக கழுவிட்டு மறுபடியும் அதிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுட்டா சில்லி போட்டு எடுத்துக்கலான்ட்டு. எண்ணெய் காயத்தங்களுக்கு கொஞ்சம் மல்லித்தலை, புதினா தலை எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி கவரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே எண்ணெயும் காஞ்சிச்சு. அப்படியே சில்லி போட்டுட்டு, ஆனால் எனக்கு சில்லி போடும்போது அந்த எண்ணெய் நல்லா பொங்கி வருமே, அதே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அதுக்கிட்ட கை போட்டு கை எங்கே சுட்டுறோமோ அப்படின்னு வச்சுக்கிட்டே பயத்துலேயே செஞ்சுட்டு இருப்பேன். இப்போல்லாம் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னன்னாக்கா என்னை ஏமாற்றி சாப்பிட்டுட்டு இந்த இல்லைங்க ஜாலியாக இப்போ தெரியுதா அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் உனக்கு ஒவ்வொரு வேலையும் நீயாக கற்றுக்கணும்னு சொன்னேன். எந்த வேலையுமே எனக்கு சத்தியமாக சரி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வேலை கூட ஒழுக்கமாக எனக்கு செய்ய தெரியாது. இப்பயுமே நான் ஒவ்வொரு விஷயத்தில் தப்பு பண்ணுறேனாக்கா அதுதான். கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த வேலையும் அதிகமாக நான் செஞ்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த துணி துவைக்கிறதுனா சுத்தமாகவே பிடிக்காது. துணி துவைக்கிறது, இந்த பாத்திரங்கள், இது வீட்டு வேலைன்னா சுத்தமாக பிடிக்காது. இப்போ நான் செய்கிற வேலை, வீட்டு வேலை எல்லாமே எப்படின்னாக்கா அதை நான் கடமைக்காக வேலை செஞ்சுட்டுக்கிறேன். வேறு ஒன்றுமே இல்லை. நான் செய்யணும், நான் வீடு க்ளீனாக வச்சுக்கணும், இதுதான் என்னோடய மைண்டில் ஓடும். மற்றபடி செய்யக்கூடாது அப்படின்னாலாம் நான் நினைக்கவே மாட்டேன். ஏன்னா இது நம்ம வீடு, நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணுன்ட்டு அதை ஒரு மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்.
சில்லி எல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆலிவ் விதை ஜெல் தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த ஆலிவ் விதை ஜெல் செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இது காசு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கஷ்டமாக தான் தெரியும். ஏன்னா வந்துட்டு நின்றுக்கிட்டே செய்யணும்ல, அது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அது நம்மள மாரி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு இந்த ஆலிவ் விதை ஜெல் வந்துட்டு 2 வாரத்துக்கு ஒரு டைமாவது தலைக்கு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா முடி வந்துட்டு அதிகமாக கொட்டுது. அதனால் இருக்கிற 4 முடியாவது காப்பாற்றிக்கலாமேன்ட்டு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது யூஸ் பண்ணுவேன். நான் ஒன்றுனா இந்த ஜெல் ரெடி பண்ணும்போது மட்டும் வேறு எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே நிற்கணும். கொஞ்சம் விட்டாக்கா ரொம்ப தண்ணியாட்டம் வந்துடும், இல்லைனாக்கா ரொம்ப கெட்டியாக வந்துடும் அந்த ஜெல். அதனால் கரெக்டான டைமில் பதம் பார்த்து கரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு டீ வடிகட்டில் நம்ம இது பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா அது ஆறுனதுக்கப்புறம் அந்த ஜெல் கண்டென்சேஷன் நல்லாவே வரும். அந்த ஜெல் மாதிரி அழகாக பார்த்தீங்களா, இப்படி தான் ஒரு ஜெல் மாதிரி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஜெல்லும் ஆறிச்சு, அதை தலையில் அப்ளை பண்ணலான்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். தலைமுடி பார்த்தா வர முடி வந்துட்டு அதிகமாக பயங்கரமாக கொட்டுது. என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்குமே தெரியல. நானும் எல்லா பேக்கும் வாரத்தில் ஒரு நாள் போட்டுகிட்டே இருக்கேன். அப்பயுமே முடி கொட்டுறது மட்டும் கம்மியாக ஆக மாட்டேங்குது. இப்போல்லாம் வந்துட்டு புதுசாக லான்ச் பண்ணுறாங்க ப்ராடக்ட்டு. எதை யூஸ் பண்ணுறது எதை விடுறதுன்னே எனக்கும் தெரியல. ஜெல் போட்டுட்டு நல்லா க்ளீனாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த மசாஜ் ஒரு 5 நிமிஷம் பண்ணிவிட்டு அப்போ அப்படியே தூக்கம். நான் மசாஜ் பண்ணி எனக்கு தூக்கம் லைட்டாக வந்துச்சு. சரி தூங்கினா வேலைக்கு ஆகுதுன்ட்டு அப்படியே வெளியே கிளம்பியாச்சு. காலையிலே துணி ஊற வச்சுருந்தேன், அது துவைச்சி போடலான்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். காலையில் தண்ணி வேறு அதிகமாக இல்லை, ஒரே குடம் தான் தண்ணி வந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி நின்று போச்சு, நல்ல தண்ணியை துணி துவைக்க அப்படியே கிளம்பியாச்சு. போய் கரெக்டாக 2 துணி தான் துவைச்சிருப்பேன். தம்பியே எழுச்சிக்கிட்டான், அதனால் அவனே தூக்கிட்டு வந்து வெளியே கொஞ்ச நேரம் வச்சுட்டு அந்த வெயிலே தான் நானும் வச்சுக்கிட்டு துணி துவைச்சிக்கிட்டே இருந்தேன். துணி துவைச்சிக்கிட்டு அப்படியே துணி எல்லாமே அலசிட்டு அப்புறம் தண்ணி வெளியே வேறு பிடிச்சி ஊற்றின வச்சா ஒரு 4 நாடே தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்தே பிடிச்சி ஊற்றினேன். அதுக்கப்புறம் தம்பிங்களுக்கு 2 பேருக்குமே குளிக்க வச்சுட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட தம்பியை விட்டுட்டு நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கான சண்டே ப்ளாக் இவ்வளோ தான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.